திருஞான சம்பந்தர் தமிழ்நாட்டில் சைவ சமயத்தின் 4 முக்கிய நாயன்மார்களில் ஒருவர். அவர் குழந்தை மேதையாக கருதப்படுகிறார். முருகனின் அவதாரம் என்று நம்பப்படுகிறார். 3 வயதிலேயே சிவபெருமானை பற்றிய பக்தி பாடல்களை இயற்றத் தொடங்கினார். அவரது பாடல்கள் தேவாரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அவை தமிழ் சைவ இலக்கியத்தின் அடிப்படையாகும். பார்வதி தேவி தாயாக வந்து அவருக்கு பால் கொடுத்தது. இளம் சம்பந்தரை ஒரு கவிஞராகவும் மாற்றியது. அவருக்கு வேதங்களின் ஆழமான அறிவையும் சிவபெருமானை புகழ்ந்து பாடல்களை இயற்றும் திறனையும் வழங்கியது. இந்த செயல்கள் அவரது தெய்வீக நிலையை உறுதிப்படுத்தியது மற்றும் பெரிய பின்தொடர்பவர்களை ஈர்த்தது. திருஞான சம்பந்தரின் வாழ்க்கை அவரது ஆழ்ந்த பக்தியையும் தெய்வீக சக்தியையும் வெளிப்படுத்தும் பல அற்புதங்களால் நிரம்பியுள்ளது. பாம்புக்கடியால் இறந்த பூம்பாவையை உயிர்ப்பித்ததே இவற்றில் மிகவும் பிரபலமானது. பூம்பாவையின் தந்தை சிவநேசன் செட்டியார் அவளை உயிர்ப்பிக்க முடியும் என்ற நம்பிக்கையில் அவளது சாம்பலை பாதுகாத்து வைத்தார். மயிலாப்பூரில் உள்ள கபாலீஸ்வரர் கோவிலின் முன் திருஞான சம்பந்தர் பாடிய சக்தி வாய்ந்த பாடல்கள் பூம்பாவையை மீண்டும் உயிர்ப்பித்தன. பாண்டிய மன்னனின் காய்ச்சலை குணப்படுத்தியது மற்றும் சமண அறிஞர்களை விவாதங்களில் தோற்கடித்தது போன்ற பிற அற்புதங்கள் சைவ சமயத்தின் மேன்மையை நிரூபித்தன. 16 வயதில் திருஞான சம்பந்தரின் வாழ்க்கை திரு ஆச்சாள்புரம் சிவன் கோவிலில் ஒரு குறிப்பிடத்தக்க நிகழ்வில் முடிவடைந்தது. அவரது திருமண விழாவின் போது கோவிலில் இருந்து ஒரு தெய்வீக ஒளி வெளிப்பட்டது. அவரது மணப்பெண் மற்றும் முழு திருமண ஊர்வலமும் இந்த ஒளியில் நுழைந்து சிவபெருமானுடன் ஒன்றிணைந்தனர். ஜோதி தரிசனம் என்று அழைக்கப்படும் இந்த நிகழ்வு அவரது தெய்வீகத்துடன் இறுதி ஒன்றிணைதலை குறிக்கிறது. இது அவரது பூமிக்குரிய வாழ்க்கையின் முடிவையும் சிவபெருமானின் உருவமற்ற சாரத்துடன் முழுமையான ஒன்றிணைதலையும் குறிக்கிறது. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய.